உன்னை நம்ப முடியாது தம்பி. இப்போதுதான் பார்க்கிறோமே. இன்று வேண்டாம் என்பாய், நாளை கொண்டாய் என்பாய். கொஞ்சம் பொறு. ஐயா பார்கவா, நீ சொல்வதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. தெளிவாக என்ன வேண்டும் என்று சொல். சொல்வதை நாளை மாற்றவும் கூடாது. மாற்ற முடியாது. இவனுக்கு என்ன வேண்டுமோ அதை வைத்து பட்டய ஓலை எழுதுகிறோம். கையொப்பமிடட்டும். பிறகு எப்படி மாற்ற முடியும்? கீழண்டை வயற்காட்டிற்கு பக்கத்தில் நம் தானிய கிடங்கிற்கு சற்று தள்ளி 1.5 வேலி நிலம் இருக்கிறதல்லவா? ஆமாம். அதை எனக்கு கொடுத்து விடுங்கள். அப்படி சொல்லடா என் தங்க தம்பி. சரியான ஆளப்பா நீ. அதை உனக்கு கொடுத்து விட்டால் சொத்திலேயே பெரும் பங்கு உனக்குத்தானே. பொன்னும் பொருளும் வேண்டாம் என்று சொல்லி நம் சொத்தின் பெரிய பங்கான அந்த காலி நிலத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறாயா? தம்பி, அந்த நிலத்தை தந்துவிட்டால் வேற எதுவும் கேட்க மாட்டாயே. என்னன்னா இது? நீங்களும் இவனோடு சேர்ந்து விட்டீர்கள். இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தம்பி, அப்படி வாருங்கள். எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். வாருங்கள் சொல்கிறேன். வாருங்கள். இதோ பாருங்கள். இதை பெரிதுபடுத்த வேண்டாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் சொல்வதை கேளுங்கள். சரி என்று கூறுங்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அந்த இடம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு குட்டை. விற்றால் நல்ல விலைக்கு போகுமே. அதை யார் வாங்குவார்கள்? அப்படியே வாங்க நினைத்தாலும் மிக மிக குறைந்த விலைக்கு தான் கேட்பார்கள். பேசாமல் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போனது என்று அந்த கிறுக்கன் சொல்வதற்கு ஒத்துக்கொள்வோம். அப்போதுதான் அவனும் பத்திரத்தில் கையொப்பம் இடுவான். ஆமண்ணா, தாங்கள் சொல்வதும் சரிதான். சரி, வாருங்கள் போகலாம். சரி, போனால் போகிறது. அந்த நிலத்தில் பாதியை உனக்கு கொடுத்து விடுகிறோம். எம்பெருமானுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து அவருக்கு தினமும் மாலை சாத்தி அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னவா? பாதி இடம் நந்தவனம் அமைக்க போதாது. முழுவதையுமே அவனுக்கு கொடுத்து விடுங்களே. அவன்தான் உங்கள் பொருட்களையும் நகைகளையும் கேட்கவில்லையே. ஆமாம்பா, அவன் வெறும் தரிசு நிலத்தை தானே கேட்கிறான். அவன் உங்கள் சக உதிரம் தானே. அவன் மனதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஏனப்பா நீங்கள் நினைக்க மாட்டேன் என்கிறீர்கள்? சரி சரி, அவனும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆனால் ஒன்று, புதிய பட்டய ஓலையில் பிரச்சனை ஏதும் செய்யாமல் கையொப்பமிட வேண்டும். சரியப்பா, சரி. அவன் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். அப்படியானால் சரி, நிலத்தை அவனுக்கே கொடுத்து விடுகிறோம். பார்கவா, நீ கேட்டதைப் போலவே அந்த நிலத்தை உனக்கு கொடுக்க உன் அண்ணன்மார்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நாளையே பட்டய ஓலையை தயார் செய்து விடுகிறேன். என்ன, உனக்கு மகிழ்ச்சி தானே? அளவில்லா மகிழ்ச்சி அப்பா. என் அன்னைக்கும் தங்களுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. வரதராஜ பெருமாளே, பேரருளாளனே, நான் நினைத்தாற்போல் ஒரு நந்தவனம் அமைக்க என் உடலில் தெம்பும் உள்ளத்தில் உற்சாகமும் கொடு. தன் சொத்துக்கள் அனைத்தையும் பெருமாளுக்கு அர்ப்பணித்து விட்டார் திருக்கச்சி நம்பி. தனக்கு கிடைத்த நிலத்தில் அழகான ஒரு நந்தவனம் அமைத்து அதிலேயே ஒரு மூலையில் சிறு குடில் ஒன்றையும் கட்டிக்கொண்டு இன்றும் அதில்தான் வாழ்ந்து வருகிறார். அவர் நினைத்திருந்தால் மாளிகை ஒன்று கட்டிக்கொண்டு ஆட்களை வைத்து தினமும் புஷ்பமாலை தொடுக்கச் சொல்லி பெருமாளுக்கு சாத்தி அழகு பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏன் தெரியுமா? பெருமாளுக்கு தன் செல்வத்தால் மட்டுமல்ல, உடலாலும் சேவை செய்ய வேண்டுமென்று அவர் நினைத்தார். ஆகையால் தன் வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்திக் கொண்டு பகவானுக்காகவே வாழ்ந்து வருகிறார் திருக்கச்சி நம்பி. பெருமாளின் மனமறிந்து நித்திய படிக்கு பலவிதமான புஷ்ப மாலைகளை தன் நந்தவனத்தில் பூத்திருக்கும் பூக்களை வைத்து தொடுத்து அதை இந்த திருப்பெரும்புதூர் வழியேதான் காஞ்சியம்பதிக்கு தினமும் அவர் எடுத்து செல்கிறார். தினமும் பூவிருந்த வழியிலிருந்து காஞ்சிக்கு பூமாலைகளை எடுத்து செல்வது மிகவும் சிரமமான காரியமாயிற்றே. ஆமாம், சிரமம்தான். ஆனால் பகவத் கைங்கரியம் எனும்போது மலையளவு சிரமமும்
கடுகளவாகத்தான் தெரியும். திருக்கச்சி நம்பிகள் வசிக்கும் ஊரில் தாயார் மல்லிகைப்பூவில் அவதரித்தார் என்பதனால் அதற்கு பூவிருந்தவல்லி என்ற பெயர் என்றாலும், இவர் அமைத்த நந்தவனத்தில் பூக்கும் பூக்களின் அழகை வைத்துத்தான் அப்பெயர் ஏற்பட்டது என்று அநேகர் சொல்கின்றனர். இப்படி தினமும் மாலையை கூடையில் சுமந்தபடி காஞ்சிக்கு செல்லும் அவர் வழியில் சில நேரங்களில் என்னை சந்தித்துவிட்டு செல்வார். யார் துரதிர்ஷ்டமோ இன்று அந்த சிரேஷ்டரை நீ அவமதித்து விட்டாய். ஆனால் அவர் அதை எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு விட்டார் பார்த்தாயா? புறத்தூய்மை கிடைக்க நாம் சற்று முயன்றாலே போதும். ஆனால் அகத்தூய்மை வாய்க்க பெருமாளின் அனுகிரகம் வேண்டும். அப்படி பெருமாளின் அனுகிரகம் பெற்றவர்தான் திருக்கச்சி நம்பிகள். மன்னித்து விடுங்கள் சுவாமி. அவருடைய வரலாறு தெரியாமல் நான் அவரை அலட்சியப்படுத்தி விட்டேன். பரவாயில்லை காந்திமதி, இப்பொழுதாவது நீ அவரை புரிந்து கொண்டாயே, அதுவே போதும். கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல் இன்று இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் தான் அவருடன் சற்று ஆசுவாசமாக பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டேன். தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? நமக்கு குழந்தை பேறு இல்லை என்ற குறையை சொன்னேன். அவரும் அதற்கொரு உபாயம் சொல்லியிருக்கிறார். பலரின் பிரச்சனைகளை தீர்க்க அன்னதானம் செய்யும் நான் நம் அகத்து பிரச்சனைக்கு இப்படி ஒரு வழி இருப்பதை உணராமல் இருந்திருக்கிறேனே. சரி, நான் சென்று அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். இன்னும் ஓரிரு நாட்களில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நாம் அதை செய்து விடுவோம். சரி சுவாமி. சரி. சுவாமி, அழைத்தீர்களா? வா மாரநெறி நம்பி. கேசவனை இன்னும் காணவில்லை. அவர் மடப்பள்ளியில் இருக்கிறார் சுவாமி. இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டாமா? மாரநெறி, நீ சற்று உள்ளே சென்று அவரை கையோடு அழைத்து வா. சித்தம். சுவாமி, மன்னிக்க வேண்டும், தாமதமாகிவிட்டது. இந்தாருங்கள். என்ன இது? நெய் சேர்த்த அன்னத்தை தானே பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். நீ இன்று உலர்ந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாய். சாதத்தை வடிகட்டும் போது கை தவறி முழுவதும் கீழே கொட்டிவிட்டது. கீழே கொட்டியதை எப்படி சமர்ப்பிப்பது என்றுதான். அதனால் இதை சமர்ப்பிக்கலாம் என்று கொண்டு வந்து விட்டீர். அன்போடும் பக்தியோடும் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதற்காக நாம் மட்டும் அறுசுவை உணவை உண்டுவிட்டு பகவானுக்கு இப்படி சாதாரண பொருளை நெய்வேத்தியம் செய்யக்கூடாது. இனி பகவானுக்கு தளிகை செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். சரி சுவாமி. மாரநெறி நம்பி, நீ இதை எடுத்துச் சென்று பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யும்படி பெரிய நம்பியிடம் கொடுத்துவிடு. உத்தரவு சுவாமி. வருகிறோம் சுவாமி.
இந்த தலைமை பீடத்தை எனக்கு பிறகு அலங்கரிக்கப் போகிறவரை என்று எனக்கு காட்டுவதாக திருவுளம் கொண்டிருக்கிறீரோ? இன்னும் எத்தனை காலங்கள் என்னை காத்திருக்கச் செய்யப் போகிறீரோ? உம்மை தரிசிக்கும் பாக்கியம் அடியேனுக்கு எப்போது கிட்டும்? அடியேன் வா திருமலை நம்பி. வணங்குகிறேன் குருநாதா. பெருமாளின் ஆசியும் பூர்வாச்சாரியாரின் ஆசியும் உனக்கு என்றும் சித்திக்கட்டும். திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியங்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது குருநாதா. குறையொன்றும் இல்லை அந்த திருவேங்கடமலை கோவிந்தனுக்கு. என்ன, திருமணத்திற்கு வாங்கிய கடனைத்தான் திருப்பி கொடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். அசலைத்தானே கொடுக்க முடியவில்லை, வட்டியைத்தான் பக்தர்கள் கொண்டு வந்து உண்டியலில் வாரி வாரி கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே. அதுவும் சரிதான். 7 மலைகளையும் நடந்தே கடந்து வருவது என்பது கடினமான காரியம் என்றாலும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவது ஆச்சரியம் அல்லவா? எதற்காக ஆச்சரியப்பட வேண்டும்? மக்களுக்கு பகவானின் மீது பிரேமையும் நற்காரியங்களில் நாட்டமும் அதிகரித்து வருவது இயல்புதானே, கொண்டாடி மகிழத்தக்கதுதானே. ஆமாம் குருதேவா. நீ உள்ளே சென்று சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள். பிறகு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு இங்கேயே அமுது செய்யலாம். பரவாயில்லை சுவாமி. வரும் வழியில் என் நண்பர் செம்பருதின் இல்லத்திலேயே எல்லாம் ஆகிவிட்டது. அப்படியா? ஆமாம் சுவாமி. நான் என் தங்கை காந்திமதியை காண சென்று கொண்டிருக்கிறேன். முதலில் தேவரீரையும் தரிசித்து ஆசீர்வாதங்களையும் பெற்று பிறகு அங்கு செல்லலாம் என்று வந்தேன். உன் தங்கை காந்திமதி ஸ்ரீபெரும்புதூரில் தானே வாழ்க்கைப்பட்டிருக்கிறார்? ஆம் சுவாமி. மாப்பிள்ளை பெயர் கூட கேசவ சோமயாஜி. கேசவ சோமயாஜி. சொல்லியிருக்கிறாய். அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களா? மிகவும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன? வாரிசு இல்லாததுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய குறை. அந்த குறை தீர தேவரீரின் ஆசீர்வாதங்களும் அழகிய மணவாள பெருமானின் அனுகிரகங்களும் தான் வேண்டும். அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாகிவிட்டதோ? அப்படி ஒன்றும் நீண்ட காலம் ஆகிவிடவில்லை. ஆனாலும் குறை தீருமோ தீராதோ என்ற ஐயத்தில் மன உளைச்சலோடு காந்திமதி இருக்கிறாள். நாளை சூரிய கிரகணத்தின் போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியின் சன்னதியில் புண்ணிய அன்னதானம் நடத்த இருக்கிறார்கள் சுவாமி. அதற்குத்தான் நான் போய்க் கொண்டிருக்கிறேன். சுவாமி, நைவேத்தியம் ஆகிவிட்டது. பிரசாதம். திருமலை நம்பி, இந்த பிரசாதத்தை உன் தங்கை காந்திமதிக்கு கொடு. நல்லது நடப்பதற்குண்டான அறிகுறிகள் கூடிய விரைவில் தென்படும். மிக்க நன்றி சுவாமி. தங்கள் திருவாக்கால் இப்படி ஒரு ஆசி வழங்கியது அடியனுக்கு பரம திருப்தி சுவாமி. குறிப்பிட்ட காலத்துக்குள் திருவல்லிக்கேணி போய் சேர்ந்துவிட முடியுமா? இப்பொழுதே புறப்பட்டால் சாத்தியமாகும். அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? சரி, புறப்படு. நமோ நமः.
என்ன மாப்பிள்ளை அப்படி பார்க்கிறீர்கள்? மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எது, நான் காலை அனுஷ்டானங்களை செய்வதா? இல்லை இல்லை, தாங்கள் சந்தி செய்யவில்லை என்றால் தான் நான் ஆச்சரியப்படுவேன். பிறகு என்ன? திருமலையிலிருந்து புறப்பட்டு நேரே திருவரங்கம் சென்று தங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரை தரிசித்து அங்கிருந்து திருவல்லிக்கேணி வந்து பிறகு எங்களுடனே சேர்ந்து இங்கு திருப்பெரும்புதூருக்கு நேற்று நடுசாமத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். அசதியில் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன். சூரியன் எழுவதற்கு முன் நீங்கள் எழுந்து இப்படி அனுஷ்டானங்களை செய்வீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மாப்பிள்ளை, நான் கைங்கரியம் செய்வது திருமலையில். அங்கே நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்காது. கீழிறங்கி கிராமத்திற்கு வர வேண்டும். சில நாட்களில் இருமுறை கூட நான் கீழிறங்கி வந்துவிட்டு மீண்டும் மலையேறி செல்வேன். அப்படியா? மிகவும் கரடுமுரடான மலைப்பாதை அல்லவா அது? சிரமமாக இருக்காதா? பெருமாளின் மீது ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டே ஏறுவேன், இறங்குவேன். எந்த சிரமமும் இருக்காது. பாதை எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிந்ததில்லை. எப்பொழுது வந்து படுத்தாலும் விடியற் காலையிலேயே எழுப்பி விட்டு விடுவான் திருமலையில் வீற்றிருக்கும் என் மலையப்பன். உழைப்பு உடல் உறுதியை கொடுக்கும் என்பதற்கு தாங்களே சான்று. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் தந்தையும் பந்துக்காரர்களும் காந்திமதியை பற்றி உசத்தியாக சொன்னதற்காக மட்டுமே அவளை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தாங்கள் யமுனாச்சாரியரை ஆச்சாரியராக பெற்றதும் திருமலையில் தங்களுடைய ஆழமான கைங்கரிய அர்ப்பணிப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த பாகுபாடுமின்றி தாங்கள் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அந்த பரந்த நோக்கும்தான். தங்களை எங்கனமேனும் பந்துவாக்கிக் கொள்ள வேண்டுமே என்ற எண்ணமும் தான் காந்திமதியை நான் திருமணம் செய்து கொண்டதற்கான உண்மையான காரணம். பெருமாளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா? என் 2 தங்கைகளில் காந்திமதிதான் மூத்த தங்கை. இளையவள் பெரிய பிராட்டிக்கும் காந்திமதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரிய பிராட்டி எதையும் அனுசரித்து போகக்கூடியவள். ஆனால் காந்திமதி எதுவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள்.